பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு, வருத்தப்படுறாரு. நம்ம அம்மா வந்தாங்க, அம்மாவ போயிட்டாங்க. அது காரணம் வந்து நம்ம அண்ணி தான் அப்படின்னு வந்து இப்ப நினைக்கிறாங்க ஒரு பக்கம். முதல்ல வந்து அப்பா தான் நினைக்கிறாங்க. ஆனா வந்து அண்ணியும் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, அவர ஒதுக்கி தள்ளணும். அவர் தான் அந்த வீட்ல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நிலா இத ஏன் வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பல்லவன் வருத்தப்படுவாருங்கிறது ஓகே. ஆனா வந்து சேரனுக்கோ, பாண்டியனுக்கோ வந்து நடேசன்ட்டயே வந்து என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நடேசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "அவள கூட்டு வராதீங்கடா, அவள கூட்டு வந்தா பிரச்சனை ஆயிரும்டா" அப்படின்னு வந்து கோடாங்கி இந்த குறி சொல்றவங்க மாரி சொல்றத விட்டுட்டு, இந்த அம்மா வந்து சரியில்ல, இதான் நடந்துச்சுங்கிறத சொல்லிறலாம். ஆனா நான் யாருக்கும் எதையும் சொல்ல விரும்பல. அப்படி சொன்னா நெறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவர் வந்து தனியா போட்டு போட்டு இழுத்து தள்ளிட்டு இருக்காரு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப வானதி விஷயத்துல பாண்டியன் நடந்துக்கிறது கொஞ்சம் சில சமயங்கள்ல வந்து அவங்கள கண்டுக்காமலே இவர் இருக்காரு. இவருக்கெல்லாம் லவ் செட் ஆவாதுங்கிற மாரி தான் இவர் கதாபாத்திரத்த பார்த்தாலே நமக்கு தோணுது. ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வானதி எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. நான் வந்து நின்னேன். நீ என்ன கூப்பிடுவியான்னு பார்த்தேன். என்ன தேடுவியான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு நெறைய அந்த அநாயகமான டாக்ஸிக் கேர்ள் ஃபிரெண்ட் மாரி அவங்க பிஹேவ் பண்றாங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த இடத்திலே இல்லாம வந்து நாட் பிரசன்ட் பட் நாட் பிரசன்ட் அப்படிங்கிற மாரி வந்து இவர் இருக்காரு. இவரு பாய் ஃப்ரெண்டா. ஸோ இந்த பேர் வீட்டுக்குள்ளலாம் நுழைஞ்சுச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது தெரியுது. சந்தா ஆனா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்க மாரி இப்போதைக்கு காமிக்கிறாங்க. ஸோ வானதி தான் அந்த கதையோட வில்லியா குடும்பத்துக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இருக்க போறாங்களா? இவங்க இப்படிலாம் நடந்துக்க பாண்டியன் நடந்துக்கிட்டதெல்லாம் மனசுல வச்சுட்டு குடும்பத்த பிரிக்க போறாங்களா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலா அண்ட் சோழன் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயிட்டே இருக்காங்க. ராகவ் முறைக்கிறத ஏற்கனவே காமிச்சாங்க. அவர் வில்லனா இருக்க போறாரா? இல்ல சோழன் எப்பயும் போல தான் தலையிலே மண்ணள்ளிக்கிற மாரி, மண்ணள்ளி போட்டுக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணி, நிலா அந்த கடுப்புல இருக்கும்போது ராகவ் உள்ளார போறாரா? அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படியோ எங்கெங்கேயோ போகுது அந்த கதைங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா ஓவராலா டிஆர்பில திருப்பி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க ஐயனார் துணை சீரியல். நெறைய பேர் ரொம்ப புடிச்சிருக்குங்கிறதும் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் 2025ல இந்த சீரியல் புடிச்சிருக்குன்னா, அதுக்கு என்ன காரணம்? நீங்க பார்த்த சீரியல்கள்லயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சீரியல் எது? டாப் 3 எது? அப்படின்னு வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இன்னும் நெறைய வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம இப்ப அடிக்கடி போட ஆரம்பிக்கிறோம். நெறைய பிரேக் இருக்கு. இப்ப வந்து இந்த ஹாலிடேஸ்ல ஒழுங்கா இது பண்ண முடியல. நியூ இயர்ல இருந்து நெறைய விஷயங்களுக்கு ரெகுலரா பண்ண ஆரம்பிப்போம். நீங்களும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ட குடுங்க. தேங்க் யூ.